ஜிஏஓ தமிழ் மாநிலத்தின் ரமலான் தொடர் திருக்குரான் விரிவுரை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நான் எடுக்கப்படக்கூடிய வசனம் சூரா அஹ்ஸாபினுடைய 68 முதல் 70வது வசனம். அந்த 3 வசனம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ربنا آتهم ضعفين من العذاب والعنهم لعنا كثيرا يا أيها الذين آمنوا لا تكونوا كالذين آذوا موسى فبره الله مما قال وكان عند الله وجيها يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. صدق الله العظيم. அளவிலா கருணையும் இணையில்லா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். எங்கள் இறைவனே, இவர்களுக்கு 2 மடங்கு வேதனையை கொடுப்பாயாக, மேலும் அவர்களை கடுமையாக சபிப்பாயாக. நம்பிக்கை கொண்டவர்களே, மூசாவுக்கு தொல்லையளித்தவர்களைப் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அவர்கள் இட்டுக்கட்டி கூறிய விஷயத்திலிருந்து அல்லாஹ் அவரை விடுவித்து விட்டான். மேலும் அல்லாஹ்விடத்தில் அவர் கண்ணியத்திற்குரியவராய் இருக்கிறார். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹுக்கு அஞ்சுங்கள், மேலும் நேர்மையான சொல்லை மொழியுங்கள். இப்போ இதில் வசனம் 68 எங்கள் இறைவனே, இவர்களுக்கு 2 மடங்கு வேதனையை கொடுப்பாயாக, மேலும் அவர்களை கடுமையாக சபிப்பாயாகன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இவர்களுக்குன்னு சொல்கிறது என்னென்னா, அதுக்கு முந்தைய வசனத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இறை நிராகரிப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நபிகிட்ட எங்களுக்கு மறுமை நாள் அப்படிங்கிறத எங்களுக்கு காமிங்க, அப்போ தான் நாங்கள் நம்புவோம். குறிப்பாக நபித்துவத்திற்கு அந்த 5வது ஆண்டிலிருந்து அந்த 10வது வருஷம் இந்த டைமில் முகமது நபிக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களுக்கும் கடுமையான போராட்டமாக இருந்துச்சு. அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களுக்கும் இறை நிராகரிப்பாளர்களுக்கும், யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களை ஓரம் கட்டுறது, அவங்கள பொது சமூகத்துக்கூட மிங்கிள் பண்ணாமல் விடுறது, இந்த மாதிரி பல இடைஞ்சல்கள் கொடுத்தாங்க. அதில் குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக கேட்டது தான் நீங்கள் மறுமை நாள்னா எங்களுக்கு காமிங்க, அதை எங்களுக்கு முன்னாடி கொண்டு வாங்க, நாங்கள் அப்போ தான் நம்புவோம்னு சொல்லி அந்த மக்கள் முறையிட்டாங்க. அப்போது இதில் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வசனத்தில் இந்த நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹின் முன்னாடி அந்த நரகத்தினுடைய வேதனையை உணர்ந்து கொண்டு அந்த மக்கள் அல்லாஹ்ட்ட என்ன முறையிடுவாங்க அப்படின்னா, எங்கள் இறைவனே, நாங்கள் எங்களுடைய தலைவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படிந்தோம், அவர்கள் எங்களை நேரிய வழியிலிருந்து பிறழச் செய்து விட்டார்கள். அதாவது தலைவர்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, அவங்க ஃபாலோ பண்ண முன்னோர்கள். குறிப்பாக நம்ம குரானில் படிச்சிருப்போம், அந்த மக்கள் சொல்கிறதெல்லாம் இது எங்களுடைய முன்னோர்கள் ஃபாலோ பண்ண மார்க்கம், அதை எப்படி நீங்கள் இணை வைப்புன்னு சொல்லுவீங்க, நீங்கள் புதுசாக அல்லாஹ்னு ஒரு இறைவன் இருக்கிறான்னு சொல்கிறீங்க, நாங்கள் இவ்வளோ காலமாக பாரம்பரியமாக எங்களுடைய மூதாதையர்கள் கொண்டு நாங்கள் இவங்களை தான் வணங்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த மக்கள் முறையிடுறது என்ன அப்படின்னா, மறுமை நாள் அப்படின்னா எங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுங்கள், நாங்கள் எங்களோட முன்னோர்கள் ஃபாலோ பண்ணுற மார்க்கத்தை நீங்கள் எப்படி தப்புன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி முறையிடுறாங்க. அப்போ அங்கே தான் என்ன இது வருது அப்படின்னா, 68வது வசனத்தில் ரப்பனா, எங்கள் இறைவா, ஆத்திஹிம் அவர்களுக்கு கொடு, லெவ்ஃபைனி 2 மடங்கு, மினல் அதாப் அதாவது வேதனையை 2 மடங்கு அவர்களுக்கு கொடு, ஒல் அன்ஹும் இன்னும் அவர்களை சபிப்பாயாக, லகனன் கசீரா, லகனன் அப்படின்னா சாபத்தால், இப்போ கசீரா அப்படின்னா பெரிய சாபம், அதாவது நல்ல கடுமையான சாபத்தால் அவங்கள சபிப்பாயாக. ஏன்னா இவங்களை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் வந்தோம், இன்றைக்கி இவங்களால் நாங்களும் இன்றைக்கி இந்த நரக வேதனை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. அதனால் எங்களை வழி தவற வச்ச அந்த தலைவர்களையும் பெரியவர்களையும் கண்டிப்பாக நீ 2 மடங்கு
தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மக்கள் எல்லாம் அவங்கள ஃபாலோ பண்ணி வந்தாங்க, அவங்களுடைய இதிலே போனனால இன்றைக்கி இந்த வேதனையை அவங்க உணரும் போது தான், அதாவது நரகத்தின் முன்னாடி வந்து நிற்கும் போது தான் அவங்க வந்து உணர்கிறாங்க, ஆமாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உண்மை தான், இறைவனுடைய மார்க்கம் தான் வந்து இந்த இஸ்லாமிய மார்க்கம் உண்மையான மார்க்கம் சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அதில் தான் வந்து அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை வழிதவர வச்ச இந்த தலைவர்களுக்கு வந்து 2 மடங்கு தண்டனை கொடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த 68வது வசனத்தில் பார்த்திங்கன்னா, யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, லா தகூனு, நீங்கள் ஆகிவிடாதீர்கள், கல்லதீன ஆதவ், தொந்தரவு தந்தவர்களை போன்று, மூசாவிற்கு, ஃபபர்ரஹு, அவரை நிரபராதியாக்கினான், அல்லாஹ் அவரை வந்து நிரபராதியாக்கினான், மிம்மா காலு, அவர்கள் கூறியதிலிருந்து, அதாவது மூசா நபியை அந்த மக்கள் வந்து இட்டுக்கட்டி கூறினதிலிருந்து அவரை வந்து அல்லாஹ் உயர்த்தினான். ஒகான, அவர் இருந்தார், இன்னல்லாஹி வஜீஹா, அல்லாஹ்விடம் மிக சிறப்புக்குரியவராக. அதாவது இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அந்த மக்கள் வந்து மூசா நபியை வந்து அதிகமாக வந்து நிராகரித்தாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மூசா நபிக்கு நமக்கெல்லாம் தெரியும் ஃபிரௌனுடைய அந்த போராட்ட வாழ்க்கை இருந்துச்சு. ஆனால் அதே மாதிரி மூசா நபியுடைய சமூகத்து மக்களாலும் மிகப்பெரிய போராட்டம் இருந்துச்சு. அது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நம்பிக்கையாளர்களுக்கு வந்து இதில் அறிவுரை கொடுக்கப்படுது. அதாவது எப்படி வந்து மூசா நபிக்கு வந்து அந்த மக்கள் வந்து இடைஞ்சல்கள் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி முகமது நபிக்கு வந்து இடைஞ்சல்கள் கொடுக்காதீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், அதாவது முகமது நபி ஏன் வந்து கல்யாணம் பண்ணார், அதாவது வளர்த்த மாதிரியான விவாதங்கள் வந்து மக்கள் மீதில் மிகப்பெரிய வந்து குழப்பங்கள் ஏற்படுத்துச்சு. நீங்கள் எப்படி மூசா நபிக்கு அந்த குழப்பத்தை இந்த மாதிரி குழப்பம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி முகமது நபிக்கு வந்து கொடுக்காதீங்க. அதனால தான் இங்கே சொல்லப்படுது, நம்பிக்கையாளர்களே நீங்கள் ஆகிவிடாதீர்கள். மூசா கல்லதீன ஆதவ், மூசாவிற்கு தொந்தரவு தந்தவர்களை போன்று. இந்த மூசாவிற்கு தொந்தரவுங்கும்போது நமக்கெல்லாம் தெரியும், அதாவது மூசா நபி வந்து நமக்கு தெரியும் இல்லையா, செங்கடலில் வந்து தடியால் வந்து கடலை அடித்தப்போ கடலில் வந்து 2ஆம் பிளக்கு அந்த மக்களை காப்பாற்றப்படுறாங்க. அந்த மக்கள் காப்பாற்றுனதுக்கு அப்புறம் கூடி அந்த மக்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து நேரில் காமின்னு சொல்லி சொன்னாங்க. எத்தனை நாளைக்கு தான் நாங்கள் வந்து மண்ணு செல்வாவே வந்து நாங்கள் சாப்பிட்ருக்கிறது, வேறு வெரைட்டி ஆஃப் ஃபுட்டை கொடுன்னு சொல்லி சொன்னாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா, ஏதாவது அங்கே இருக்கக்கூடிய கோயில்களை கண்டாங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வணக்கஸ்தலத்தை கொடுன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி நம்பிக்கையாளர்களாக இருந்த மக்களே வந்து மூசா நபிக்கு அன்னைக்கு வந்து அவ்வளவு இடைஞ்சல்கள் கொடுத்த மாதிரி நீங்கள் வந்து முகமது நபிக்கு வந்து கொடுக்காதீங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இது இந்த மாதிரி வந்து குர்ஆனில் பல வசனங்களை சொல்லப்படுது. ஸோ மூசா நபிக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதனைகள், அதாவது அந்த மக்கள் கொடுக்கப்பட்ட வேதனைகள் சொல்லப்படுது. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, யா ஐயுஹல்லதீன ஆமனு அத்தகுல்லாஹ வகூலு கவுலன். இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹுக்கு அஞ்சுங்கள், மேலும் நேர்மையான சொல்லை மொழியுங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கப்படுது. அதாவது யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, அத்தகு, நம்ம சொல்ல இத்தக்குல்லான்னு சொல்லுவோம், அஞ்சுங்கள், அல்லாஹுவை அஞ்சுங்கள், வக்கூலு கவுலன் சதீதா, வக்கூல் அப்படின்னா இன்னும் பேசுங்கள், கவுலா பேச்சை, சதீதா நேர்மையான பேச்சு, சதீதனா நேரிய வழி. அப்போது நீங்கள் பேசுகிற பேச்சை வந்து நேர்மையாக பேசணும்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போது இதில் வந்து நம்ம இந்த 3 வசனத்தையும் வந்து நம்ம லிங்க் பண்ண முடியும். அதாவது உண்மையான நம்பிக்கையாளர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த நபர்கள் இருக்காங்களா இல்லையா, அதாவது அல்லாஹ்விட்டிருந்து வந்த அந்த வஹியை வந்து நேரடியாக பின்பற்றுவாங்க. அதாவது சதீதான்னு சொல்லப்படுது, அந்த நேரிய பாதை பின்பற்றுவாங்க. யார் வந்து இந்த குழப்பமான விஷயத்திலே வந்து மீண்டும் மீண்டும் விவாதங்களை செய்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த வழிதவறி சென்ற மக்களாக வந்து இருப்பாங்க. அப்போ நீங்கள் நம்பிக்கையாளர்கள் எப்பயுமே வந்து இந்த சத்திய பாதையில், நேரிய பாதையில் எப்பயுமே நிலச்சிருக்கணும். இன்னும் வந்து வக்கூலு கவுலன் சதீதா, நேரிய பேச்சு, அதாவது நேர்மையான பேச்சை மட்டுமே பேசணும். இன்னும் அதை மட்டும் பேசுங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. என்ன காரணம்னா, பொய்யான விஷயங்கள்லேருந்து விலகி இருங்க. ஏன்னா இந்த குழப்பங்கள்,
நபிமார்களை பற்றின குழப்பத்தை ஏற்படுத்துறது, இல்லை மார்க்கத்தை பற்றி குழப்பம் ஏற்படுத்துவது, ஏன் நபி வந்து இந்த மாதிரி டிசிஷன் எடுத்தாங்கன்னு சொல்கிறது, ஏன் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு விதண்டாவாதமாக மக்களை குழப்பும் விதமாகவும், அதாவது தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு விஷயங்களை தேடுறது வேறு, அதை ஆய்வு பண்ணுறது வேறு. ஆனால் அது ஒரு விவாத பொருளாக கொண்டு வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தினோடு செய்யும்போது அங்கே அல்லாஹ் வந்து கண்டிக்கிறான். அப்போது நம்பிக்கையாளர்கள் வந்து எப்பயுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அல்லாஹினுடைய வேதத்தை அப்படியே கீழ்ப்படியக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. அதில் வந்து எந்த விதமான நெளிவு சுழுவையும் வந்து ஆராய மாட்டாங்க. தங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ளணுங்கிற நோக்கத்தோடு வேணால் ஆராய்வாங்களே ஒழிய, அந்த குழப்பத்தை முன்னாடி சொன்ன மக்கள் மாதிரி அந்த குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்போ இங்கே நமக்கு சொல்கிற படிப்பினையும் அதுதான். அதாவது நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹுக்கு அஞ்சுங்கள், இத்தகுல்லா, அல்லாஹுக்கு அஞ்சுங்க. மேலும் நேரான சொல்லை மட்டும் மொழியுங்கள். வீணான விஷயங்கள், முன்னாடி இருந்த மக்கள் வந்து எந்த மாதிரியான குழப்பங்களை ஏற்படுத்தினாங்களோ அந்த குழப்பத்திலிருந்து விலகி இருங்க. இதுதான் வந்து வெற்றியை தரும் சொல்லி சொல்லப்படுது. ஏன்னா நேரிய பாதைங்கும்போது அது வெற்றியின் பாதை. அப்போ இதுதான் வெற்றியை தரும் சொல்லி சொல்லப்படுது. அப்போது நமக்கு இதுலேருந்து நிறைய படிப்பினைகள் இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு எடுக்க முடியும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.